காலையிலே பேபி குட்டியை ரெடி பண்ணி தூங்க வச்சுட்டு நானும் ரெடி ஆயிட்டு என் தம்பி கூட பறந்துகிட்டே ட்ரெஸ் எடுக்க போனேன். ஏன் பறந்துகிட்டே போனேன்னா அவன் ஸ்கூட்டியே அவ்வளவு ஸ்பீடா ஓட்டுவான். இதுல வேற எங்க அப்பாவை புல்லட் வாங்கப்பான்னு உசுப்பேத்திக்கிட்டு இருக்கான். அப்படி வாங்கிட்டா நாங்கெல்லாம் அவனை போய் ஆகாயத்துல தான் மீட் பண்ணோம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு கீழே வந்து பில் கவுண்டர்ல பார்த்தா அங்க ஒரு ஸ்கேமே நடக்குது. துணி கடையில என்ன ஸ்கேமா இருக்கும்? நம்ம எடுக்கிற ட்ரெஸ்ஸோட பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி 50, 100ன்னு டோக்கன் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, நம்ம 50 ரூபாய்க்கு ஏதாச்சும் வாங்கலான்னு போனோம்னா 50 ரூபாய்க்கு மட்டுமா வாங்குவோம்? அதுலயும் நீங்க குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு ட்ரெஸ் எடுக்க போனீங்கன்னா அவங்க ட்ரெஸ் கடையில கொள்ளையடிக்கிறத தாண்டி 50 ரூபாய்க்கு இந்த டோக்கனை கொடுத்து உங்களை 200, 300 ரூபாய்க்கு வாங்க வச்சிடுவாங்க. நாங்க அவங்க கொடுத்த 50 ரூபாய்க்கு மட்டும் வாங்கிட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். கொஞ்சம் பூ வாங்கிட்டு பேக்கரியில போய் பார்த்தா பன்னீர் ஜாமுன். எனக்கு பன்னீர் ஜாமுன்னா ரொம்ப பிடிக்கும். எதுதாமா பிடிக்காதுன்னு கேட்டா முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். முடியாததை அடுத்த நாள் வச்சு கூட சாப்பிடுவேன். நான் எல்லாம் காலையில் எழுந்ததும் நேரா கிச்சன் போய் எங்க அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் கேக்குறதே இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தான். அப்புறம் இதுதான் என்னோட ஊரு. கூமாப்பட்டி ஐலாண்ட் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அழகா இருக்கும். நம்ம பிறந்த ஊர் இல்லையா, ஸ்பெஷல் தானே.